இந்த முகாமுக்கு எப்படி வரவேற்புலாம் எப்படி இருக்கு மக்கள்கிட்ட? என்ன ரெஸ்பான்ஸ் சொல்ல முடியுமா? அதிக அளவில் வரவேற்பு வந்திருக்கு ஐயா. உதாரணத்துக்கு ஒரு முகாமுக்கு சராசரியா 918 மனுக்கள் வந்திருக்கு. இது வரைக்கும் நடந்த முகாமில் எல்லாம் ஆர்வமா வந்து மனுக்களை கொடுக்குறாங்க ஐயா. வர்றவங்களுக்குலாம் கம்ஃபர்டபுளா வாட்டர் வசதி, டாய்லெட் வசதி பண்ணி கொடுக்குறீங்களா? எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்கு. இன்னைக்கு தேதியில குடிநீர் வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம். 500 பேர் 600 பேர் ஒரே நேரத்தில் வந்தா கூட அவங்க இருக்கையில அமர்ந்து உட்காந்து அதுக்கப்புறம் வரிசையா பதிகிற மாதிரி பண்ணிருக்கோங்க. என்ன கோரிக்கை உங்களுக்கு? ஈபி டேம் டிரான்ஸ்ஃபர்ன்றதுக்காக ஐயா. இப்போ காலையில் 9:30 நான் மனு கொடுத்துருக்கு, உடனே அப்போ வட்டி கொடுத்துருவாங்க ஐயா. சந்தோஷம் தானே? சந்தோஷம் ஐயா. சரி சரி ஐயா வணக்கம் ஐயா. சரியா சரி. பொதுமக்களுக்கு எந்த கவுண்டருக்கு போகணும் பிரார்த்தனை பண்ணி வச்சிருக்கீங்களா? பொதுமக்களுக்கு உள்ள வந்த உடனே வெளியில பந்தல் இருக்கு சார், அங்கே டோக்கன் போட்டுட்டு நம்ம கிராம நிர்வாக அலுவலர்கள், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. ஒவ்வொரு துறையை வந்து கைட் பண்ணி கரெக்டான கவுண்டர்ல அழைச்சிட்டு போறதுக்கு எல்லா வசதியும் செஞ்சிருக்கோம் சார். மருத்துவ காப்பீட்டு அட்டை இல்லாம இருந்துச்சு. நான் இந்த மக்களோட கிட்ட வந்து அந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை வந்து வாங்கிக்கிட்டேன் சார். எப்போ கொடுத்தீங்க? கிடைச்சது? சீக்கிரம் கிடைச்சதா லேட் ஆச்சா? இன்னைக்கு உடனே கொடுத்து இப்பதான் சார் வாங்கியாச்சு. உடனே வாங்கியாச்சு சார். எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சீங்க? 9 மணிக்கு காலையில ஆரம்பிச்சோம் சார். இது வரைக்கும் எத்தனை பேர் முகாம் வந்திருக்காங்க? 416 பேர் மனு கொடுத்திருக்காங்க சார். 15 இருக்கோம் 416 பேருக்கு சார். மக்கள் ஆர்வமா வராங்களா? ஆமாங்க சார், மக்கள் பெருந்திரளாவே வந்துட்டு இருக்காங்க சார். இது வரைக்கும் 15 முகாம் நடத்தி இருக்கிறோம். அதுல நமக்கு 6700 மனுக்கள் வந்திருக்கு சார். பதிவு பண்றது ஏதாவது லேட் ஆகுதா? டெக்னிக்கலா ப்ராப்ளம் இருக்கா? இல்ல சார், உடனே 15 உடனே பிரிண்ட் எடுத்து கொடுத்துறோம் சார். ரொம்ப நேரம் அதெல்லாம் ஸ்லோவாலாம் இல்ல சார். பப்ளிக் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம். அதெல்லாம் இல்ல சார், வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு சார், வந்த உடனே கொடுத்துறோம் சார். சரி சரி சந்தோஷம். இன்னைக்கு 15 துறையை சார்ந்த அலுவலர்கள் இருக்காங்களா? ஆமா சார், 15 துறை சார்ந்த அலுவலர்களும் இங்க இருக்கிறாங்க சார். என்ன கோரிக்கை கொடுக்க வந்தீங்க? முடிஞ்சிடுச்சா உங்க பிரச்சனை? பட்டா மாறுதல் செய்யறதுக்காக. சரி, கொடுத்துட்டீங்களா? கொடுத்துருக்குங்க. நடந்துருச்சா? நடந்துருச்சுங்க. வணக்கம் சார். என் குழந்தை வந்து மூளை முடக்குவாத நோயினால பாதிக்கப்பட்ட குழந்தை. அவனுக்கு வந்து சிபி வீல் சேருக்காக அப்ளை பண்ணலான்னு இன்னைக்கு காலையில வந்திருந்தேன். வந்த உடனே என்னுடைய மனுவை வந்து அந்த துறை சார்ந்தவங்க வந்து வாங்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அவங்களே செஞ்சு என் கையில் கொடுத்துட்டாங்க. பதிவு பண்ணிட்டோம்.